இந்த வீடியோ YouTube guidelines ஃபுல்லா ஃபாலோ பண்ணி தான் இந்த வீடியோ நாங்க prepare பண்ணிருக்கோம். Government websiteல இருக்கிற பப்ளிக் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். So viewers official government website செக் பண்ணிட்டு then உங்களோட own decision நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கவர்மெண்டோட மகளிர் உதவித்தொகை திட்டம் அகைன் வந்துருச்சு. லாஸ்ட் டைம் விடுபட்டு போன எல்லாரும் இந்த டைம் அப்ளை பண்ணலான்னு கவர்மெண்ட் சைடில் இருந்து சொல்கிறாங்க. பட் நீங்கள் அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் விசிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது போல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஸ்கீம்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலுக்கு இன்னும் 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதுங்க நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ரூல்ஸை தெரிஞ்சுக்க நீங்கள் இந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தேவைப்படுற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா பலரும் பலன் பெற்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பலரால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இதுக்காக தாங்க இப்போ அகைன் இந்த ஸ்கீம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதில் எலிஜிபிள் பெண்கள், லாஸ்ட் டைம் அப்ளை பண்ண முடியாமல் போன பெண்கள் அண்ட் பெயர் விடுபட்டு போன பெண்கள் அப்ளை பண்ணலான்னு கவர்மெண்ட் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க எப்போ இந்த ஸ்கீம் திரும்ப அப்ளை பண்ணுறது அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. June 4th தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 9000 சென்டரை கவர்மெண்ட் இப்போது அமைக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேலே பல சென்டர் வைக்க போகிறாங்களா. ஸோ அந்த சென்டருக்கு நீங்கள் போய் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் குடும்ப தலைவிக்கு தான் இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குடும்ப தலைவியை எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் 21 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்கள் குடும்ப தலைவியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் பாருங்கள், ஒரு ரேஷன் கார்டில் இருக்கிற எல்லா நேமும் ஒரே ஃபேமிலியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்களாம். அந்த ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிற தகுதி வாய்ந்த குடும்ப தலைவியாக இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட், குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர்னு மென்ஷன் பண்ணியிருக்க பெண் குடும்ப தலைவியாக கன்சிடர் பண்ணிடுவாங்களாம். சப்போஸ் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் ஆண் மென்ஷன் ஆயிருந்தா அவரோட ஒய்ஃபை குடும்ப தலைவியாக கன்சிடர் பண்ணிடுவாங்களாம். நெக்ஸ்ட், குடும்ப அட்டையில் ஏதோ ரீசனால குடும்ப தலைவரோட மனைவி பெயர் இல்லாட்டி குடும்பத்தில் இருக்கிற பெண்களில் ஒருத்தவரை குடும்ப தலைவியாக கன்சிடர் பண்ணிடுவாங்களாம். அவங்களுக்கு 21 வயதுக்கு மேலே இருக்கணும்னு வெப்சைட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. இது இல்லாமல் கல்யாணம் ஆகாத பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவங்களையும் குடும்ப தலைவியாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சைடில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார தகுதிகள். ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 ஏக்கருக்கு கீழே குறைவான நன்சை நிலம் இருக்கலாமா, இல்லை அப்படின்னா 10 ஏக்கருக்கு கம்மியான பொன்சை நிலம் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கும் கம்மியான கரண்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார சான்று வாங்கி அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ண தேவையில்லைன்னு கிளியராக கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் இவங்களே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா வருமானம் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருமான வரி கட்டுறவங்களாக இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. சொந்தமான கார், ஜீப், டிராக்டர், ஹெவி வெஹிக்கிள் வச்சுருந்தாலும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஓய்வு ஊதியம் வாங்குறவங்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதில் சில எக்ஸப்ஷனும் இருக்கிறதா வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் மேனுவலாக இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி June 4 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 9000 சென்டர் கவர்மெண்ட்லேருந்து வைக்க போகிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.